ஓம் சரவணபவ. பெரிய தண்டு விளங்குகின்ற சக்கரம், வெண்மையான சங்கு, வைரத்தன்மை பெற்ற ஒளி பொருந்திய வாள், வில் ஆகிய பஞ்சாயுதங்களை மேற்கொண்ட திருமாலும் பிரம்மனும் தேடிக் கண்டுபிடிக்காத சோதிமலை, எல்லா அண்டங்களும் பரவியதைப் போல முதல்வனாகிய சிவபெருமானின் நெற்றி வெளியில் தோன்றிய செம்மையான தீப்பொறி பூலோகம் முழுவதும் சூழ்ந்து பின்பு வானத்திற்கும் சென்று பழைய அண்டம் வரையும் பரவின. பார்வதியை ஒரு பாகத்தே கொண்ட பரமசிவனும் தனது கையில் தாங்கிய அக்னி ஊழி காலத்தில் அனைத்தையும் அழிக்க பரவுவது போல அவன் விழிகள் தந்த தீப்பொறிகள் ஆறும் எல்லா உலகிலும் பரவின. அவ்வாறு அப்பொறிகளின் அக்னி பரவ உலகம் முழுவதிலும் நிறைந்த வாயுக்கள் துன்புற்று தளர்ந்தன. பூமியை வளைத்து நின்று அலைகள் உடைய கடல் வற்றியது. அக்கடலில் உள்ள கொடிய அக்னியான வடவை கனலும் தனது கர்வம் இழந்தது. அப்பொறிகளின் வெண்மையால் பூமி பிளவுபட்டது. மலைகள் யாவும் வெடித்தன. அட்டமா நாகங்கள் உடலை நெளிந்து கொண்டு நிற்கும் நிலையிலிருந்து விலகின. திசை யானைகள் புலம்பி வாடின. குழுமியுள்ளனவாகிய உயிர் கூட்டத்தின் நடுக்கம் அடைந்தன. அனைத்திற்கும் தானே காரணமாக விளங்கி தனக்கொரு காரணம் இல்லாதவனாக சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சிறந்த கருணை புரிவதற்காக தோன்றியவை. அதனால் அவை எந்த ஓர் உயிரையும் கொல்லவில்லை. அதனால் உயிர்தினை பொருட்கள் அனைத்தையும், அக்ரிணை பொருட்கள் அனைத்தையும் பயமுறுத்தின. சிவபெருமான் இடபாகத்தில் இருக்கும் பார்வதியும் அப்பொறிகள் வெண்மையை பார்த்து உடல் வியர்த்தாள். உள்ளம் கலங்கினாள். உடனே எழுந்து தன் அழகிய கால்களில் அணிந்த சிலம்புகள் ஒலித்து ஒன்றோடு ஒன்று மோதி தனது இருப்பிடத்தை அடைவதற்காக ஓடினார். சிவபெருமான் முன்னே நின்று பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவரும் அந்த பொறிகளின் வெப்பமை கண்டு கலங்கி, ஒரு காலத்தில் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட நஞ்சினால் துன்பப்பட்ட தன்மை போல துன்பமடைந்து பயந்து பல இடங்களுக்கு சிதறி ஓடினர். தீப்பொறிகளின் வெண்மை எங்கும் பரவி நிறைந்து பொன்னால் செய்யப்பட்ட அக்கோயில் எல்லா இடங்களிலும் நிலைகுலைந்து சிதறி ஓடிய தேவர்கள் பெருமூச்சுடன் துன்புற்ற நெஞ்சுடன் மீண்டும் தன் தந்தையாகிய சிவபெருமானின் பக்கத்தில் வந்தனர். அக்னி தம்மை சூழ்ந்தபோது வலையில் அகப்பட்ட மானை போன் துன்புற்று பல இடங்களில் சிதறி ஓடி தேவர்கள் தாமாகவே திரும்பி வந்து கப்பலில் உள்ள பாய்மரம் கம்பத்தின் உச்சியில் விட்டு நீங்காத காத்தை போல தம்மை பொருந்திய நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமானை அடைந்தனர். சிவபெருமான நெற்றிக்கண் தோற்றுவித்த அக்னி பொறிகள் வளைத்து கொண்டமையை பொறுத்து கொள்ள முடியாதவராக சரணடைந்த தேவர்கள் பெரிய 4 தோள்களை உடைய ஞான தலைவனாக சிவபெருமான் துதித்து இச்சொற்கள் சொல்லாயிற்றார். எம் தந்தையே, கொடுமையான வலிமை கொண்ட சூரபத்மன் முதலிய அசுரர்களை அழிப்பதற்கு ஒரு புதல்வனை தருக என்று வேண்டிக் கொண்டோம். நீயோ அளவில்லாத அக்னியை அளிக்கின்றாய். நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது? எனது இடப்பாகத்தே இருக்கும் பார்வதியின் கையிலிருந்து தோன்றிய கங்கை ஆறு எல்லா உலகிலும் பரவியதைப் போல இங்கு உனது நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய பொருந்திய அக்னி பொறிகள் எல்லா இடங்களுக்கும் விரைவாக பறந்தன. தொகுதியாக சுடர்கள் வெளியிடும் அக்னி பொறிகள் கூட்டம் எல்லா உலகையும் சூழ்ந்து நெருங்கின. ஒரு நொடிக்குள் அவற்றை நீங்காவிட்டால் எல்லா வகையான உயிர்கூட்டங்களும் அவை அழித்துவிடும். ஐயனே, அதிகமான பெரிய அக்னியின் வெண்மையை தாங்க முடியாமல் பயந்து ஓடிய நாங்கள் உன்னுடைய 2 செம்மையான திருவடிகளை சரணடைந்தோம். ஆராய்ந்து பார்த்தால் உன்னை தவிர எங்களை காப்பாற்ற வேறு அடைக்கலம் உண்டா இல்லை. வருத்தம் கொண்டு மனதை உடையவர்களாகி எங்களை துன்பம் முழுவதும் மறையுமாறு நீக்க வேண்டும். நீ விரைவாக துன்பம் தந்தால் இத்துன்பத்தை போக்குவதற்கு உன்னை தவிர வேறு யார் உள்ளார்? ஒருவரும் இல்லர்.
பிறை சந்திரன் சடைமுடியில் அணிந்துள்ள சிவபெருமானே ஆதி சேடனுடைய ஆயிரமாக நிறைந்துள்ள தலைவனின் மேல் நிற்கும் மண்ணிலகையும் நொடி பொழுதில் அழிக்க வல்ல அக்னி அகற்றி எமது வேண்டுகோளை நிறைவேற்ற அருள்க என்று தேவர்கள் வேண்டினார்கள். பஞ்சாட்சரம் என்னும் ஆகமத்தை பின்பற்றி வைணவர்களால் புகழ்படும் திருமால் முதலிய தேவர்கள் கைகூப்பி இவர்களை கூறி வேண்டியவுடன் அழகிய கங்கை ஆற்று சடையில் அணிந்த சிவபெருமான் திருக்கரத்தால் குறிப்பு காட்டி பயப்படாதீர்கள் என்று கூறினார். மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமான் அப்பொழுது புதிதாக தோன்றிய தன்னுடைய 5 முகங்களையும் மறைத்து குற்றமற்ற சிறப்பினை உடைய நல்ல முகம் ஒன்றோடு பொருந்தி பழைய தன்மையோடு தோற்றம் அளித்தார். முதற் கடவுளான சிவபெருமான் தனது கருணை திறத்தால் 6 முகங்களின் திகழ்ந்த நெற்றி கண்கள் தோற்றுவித்து இம்மண்ணுலகையும் விண்ணுலகையும் நொறுக்கிய அக்னி பொறிகள் தன் முன்னே வருமாறு நினைத்தார். அந்த நேரத்து செவ்வானம் போன்ற நிறத்தை உடைய சிவபெருமான் அவ்வாறு மனதில் நினைத்ததும் எங்கும் பரவி நிறைந்த பெரிய அக்னி முன்போல வெண்மை மிகுந்த 6 பொறிகளாக அவர் முன்னே வந்து சேர்த்தன. அவற்றை சிவபெருமான் மகிழ்ச்சியோடு பார்த்தார். திருச்சிற்றம்பலம்.